ராதகிருஷ்ணா, கண்ணையா உன்னுடைய விஷமங்களை வரிசையாக பார்த்துன்னு வந்துன்னு இருக்கோம். ஒரு நாளைக்கு யசோதாமா முத்தத்தில் கண்ணையாவை மடியில் வச்சுட்டு ஒரு அழகான வேலைப்பாடு மிகுந்த அந்த ஒரு கண்ணாடியை கண்ணையாவுக்கு காட்டுறா. உடனே கண்ணையா, மையா இது யாரு அப்படின்னு தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்த்து கேட்குறான். உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது. இந்த இந்த குழந்தை உனக்கு எப்படி கிடச்சா? இது யார் இந்த குழந்தை? இவ யார் அப்படின்னு கேட்குறான். உடனே யசோதாமா என்ன பண்ணா, இப்போ கண்ணாடியை கொஞ்சம் தூக்கி பிடிச்சு காண்பிச்ச உடனே இப்போ அம்மாவும் அந்த கண்ணாடியில் தெரிகிறான்றதை பார்க்குறான். பார்த்த உடனே இது அந்த கண்ணாடியில் தெரியறது நம்ம அம்மா தான் அப்படின்றத புரிஞ்சுட்டான். ஆனால் அந்த குழந்தைக்கு ஸ்வயம் தான் அம்மாவுடைய மடியில் உட்காந்துட்டுருக்கோம், நம்மளை தான் அம்மா காண்பிக்கிறான் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியல அந்த குழந்தையினால். உடனே இப்போ என்ன, அவனுக்கு கோபம் வந்துடுது. அம்மா, நீ எப்போ இன்னொரு குழந்தைய வச்சுண்டு இப்படி இப்படி விளையாடுறியேம்மா? ஏன்னா நான் வெண்ணெய் திருடுறேன்னு எல்லா கோபிகைகளும் கம்ப்ளைண்ட் பண்ணுறா இல்லையா, அதனால் உனக்கு என்னை பார்த்தா பிடிக்கல, அதனால் நீ இன்னொரு குழந்தைய வச்சுட்டு கொஞ்சரமா, அப்போ நான் உன் குழந்தை இல்லையா அப்படின்னு. இப்போ யசோதாமா எவ்வளவுதான் சமாதானம் பண்ணணும் அப்படின்னாலும் கண்ணையாவால் அதை புரிஞ்சிக்க முடியல. அம்மா, இனிமேல் நீ எனக்கு ஊட்ட வேணாம்மா, நீ என்னை தூக்க வேண்டாம், நீ என்னை தூங்க பண்ண வேண்டாம், எல்லாம் நீ அந்த குழந்தைக்கே பண்ணிக்கோமா. கண்ணையா, அப்படி பேசாதப்பா, எல்லாமே நீ தான்ப்பா எனக்கு, உனக்கு புரியல. நீ ராத்திரியில் என் மேலே படுத்துண்டு நான் கட்டி பிடிச்சாதான் நீ தூங்குவ, நன்னா தூங்குவ. நீ அப்பாண்ட போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறியே, அப்பாண்ட படுத்துண்டியானா அவருக்கு பெரிய பெரிய தாடி மீசை அதெல்லாம் உன்னை குத்தும். அம்மா உன்னை எப்படி செல்லமாக மடியில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சி, உனக்கு பசி எடுத்ததுன்னா அழகாக ரோட்டிங்களை எடுத்து அதை பாலில் நனைச்சி, தித்திப்பான பாலில் நினச்சி, உனக்கு எப்படி கோமளமாக இருக்கிற உன்னுடைய இந்த சின்ன வாயில், குஞ்சு வாயில் நான் எப்படி ஊட்டி விடுறேன். ஆனால் நந்தபாபாவுக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் அப்படியே பெரிய பெரிய ரோட்டியை எடுத்து உன்னுடைய சின்ன வாயில் வச்சு திணிப்பார். அவருக்கு ஊட்ட தெரியாது. நான் ஊட்டும் போது கிடைக்கிற ருச்சி உனக்கு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறா, அந்த குழந்தைய திரும்பி மடி மேலே ஏற்றி உட்கார வச்சுட்டு, நீ சரியாக சாப்பிடாட்டா அப்புறம் நான் உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? நீ நன்னா பலசாலியாக இருக்க வேண்டாமா? அதனால தானே அம்மா ருச்சி ருச்சியாக உனக்கு எல்லாம் ஊட்டுறேன். உடனே அம்மா முகத்தை அப்படியே இந்த குழந்தை கண்ணையா அப்படியே பார்த்து யோசிக்கிறான் கொஞ்ச நாழி. அப்புறம் இந்த குழந்தை சொல்கிறான், அம்மா நீ நன்னா புரிஞ்சுக்கோமா, உன்னை மாதிரி யாருமே என்னை லாலன பாலனம் பண்ண முடியாது. இப்போ தெரியுறதா அப்படின்னு கேட்குறா யசோதா. உடனே கண்ணையா உன்னை பெரிய மனுஷன் மாதிரி போச்சுண்டு, அம்மா நீ என்னுடைய போஜனத்துக்காகலாம் கவலைப்படாத, நீ மட்டும்தான் எனக்கு பால் தர அப்படின்னு நீ நினைக்காதம்மா. நான் கோசாலைக்குள்ளே போனேன்னா அந்த பசுவை இப்படி தடவி கொடுப்பேன், அவ்வளவுதான். அது மடியில் இருக்கிற அத்தனை பாலையும் நீ குடிச்சுக்கோப்பா அப்படின்னு அப்படியே சொரிஞ்சுடுமா அத்தனை பாலையும். ஸ்வயம் லாலா, நீ தான் இந்த பாலை குடிக்கணும்னு அந்த பாலை அப்படி அன்பாக எனக்காக அந்த கோக்கெல்லாம் பொழியுமா அப்படின்னு லாலா பேசுகிறத கேட்ட உடனே யசோதாமா என்ன பண்ணா, இப்போ அந்த கண்ணாடியை தன் ஹிருதயத்தோடு அப்படியே சேர்த்து வச்சுட்டா. இப்போ அதில் இன்னொரு குழந்தை தெரியல. லாலா, இது மாதிரிலாம் நீ இனிமேல் பேசக்கூடாது, நீ தான் எனக்கு குழந்தை, நீ தான் எனக்கு சர்வஸ்வம், சரியா? இப்போது கண்ணையா கண்ணாடியில் தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்த்து அதில் தெரியறது நீ தான் லாலா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறா. உடனே அவன் சொல்கிறான், நான் தான் அந்த குழந்தைன்றதை நான் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு கேட்குறது. கேட்டவுடனே அதுக்கு அம்மா சொல்கிறா, அதை பாரு, என்னுடைய நெற்றியில் 2 புருவத்துக்கு மத்தியில் நான் ஒரு சின்ன சிகப்பு பொட்டு வச்சுட்டுருக்கேன்னா, அதே மாதிரி உனக்கு திலகம் வச்சுட்டு, அதே மாதிரி நான் உனக்கும் ஒரு சின்ன பொட்டு ஒன்று வைப்பேன் இல்லையா நித்தியம்? ஆமாம் அப்படின்றது. அதனால் இப்போ பாரு,
உன் பொட்டு அங்கே இருக்கா இல்லையா, அம்மா வச்ச பொட்டு தானே இது அப்படின்னு கேட்குறா. கேட்ட உடனே அவ்வளோதான், அவனுக்கு புரிஞ்சு போயிடுது தான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. அரே மையா, ஆமாம் ஆமாம், சரி சரி, நீ தான் அம்மா, நான் தான் உன் மடியில் உட்காந்துட்டுருக்கிற குழந்தை, இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு சிரிக்கிறான். இப்படி பலவிதமான லீலைகள் மேலே பார்ப்போம். ராதே கிருஷ்ணா.